ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்வோம். வலது கை நம்முடைய இதயத்தில். ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய இதயத்தினுள் வாருங்கள். தாயே, அனைத்து மாயைகளிலிருந்தும் எனக்கு விடுதலை அளியுங்கள். தங்களை வணங்கி தியானம் செய்யும் அதிகாரத்தை எனக்கு தாருங்கள் அன்னையே. தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள், அதை மகிழ்ந்தும் அனுபவிக்கிறீர்கள். இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். சக்தி வாய்ந்த மூன்று மகாமந்திரங்கள்.
श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देवे नमो नमः। श्री गणेश मंत्र। இரு கைகளும் பூமியின் மீது இருக்கட்டும். தாயே பூமி, தங்கள் மீது நாங்கள் பாதங்கள் பதித்து நடப்பதற்காக எங்களை மன்னித்து அருளுங்கள். எங்களுடைய சரீரத்திலும் சூஷ்ம சரீரத்திலும் உள்ள எல்லா வகையான எதிர்மறை சக்திகளை தயவு கூர்ந்து தங்களுள் ஈர்த்து கொள்ளுங்கள். தங்களை போன்று சமநிலையை எங்களுக்கும் தாருங்கள். இடது கை அன்னையை நோக்கி, வலது கை தொடர்ந்து பூமியின் மீது. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பரிசுத்தமாக்குங்கள். கவனமானது நம்முடைய இடது பக்கம், இடது கை, இடது உள்ளங்கை, இடது உடல், இடது கால், வலது தலைப்பகுதி. ஸ்ரீ மாதாஜி, என் மனதில் குடியிருக்கும் எவ்விதமான கடந்த கால கவலையாக இருந்தாலும், எந்த விதமான நோய்களாக இருந்தாலும், தேவையற்ற அனைத்தையும் என்னுடைய இடா நாடியிலிருந்து, என்னுடைய உடலின் ஒவ்வொரு செல்களிலிருந்தும் முழுமையாக நீக்கி பூமி தாயின் வழியாக ஈர்த்து கொள்ளுங்கள். என் உடலில், மனதில், ஆன்மாவின் சுற்றி ஏதேனும் சிறிதளவு குற்ற உணர்வு இருந்தாலும் அவைகளை முழுமையாக போக்கிவிடுங்கள். என்னுடைய நாடிகளிலும் சக்கரங்களிலும்
ஒவ்வொரு செல்களிலும் பரிசுத்தமான தெய்வீகத்தின் அறிவால் நிரப்புங்கள். நான் தெய்வீக ஞானம் பெற்று மேன்மையுற்று பண்பாளனாகவும் குணாளனாகவும் திகழ வேண்டும். வலது கை அன்னையை நோக்கி இருக்கட்டும், இடது கை ஆகாயத்தை நோக்கி. பரிசுத்தமான ஆதி அன்னையே, என்னுடைய செயல்கள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் தூய்மை வெளிப்படட்டும், நிர்மலம் ஜொலிக்கட்டும். என்னுடைய தேவையற்ற எதிர்கால பயத்தை நீக்கி தாங்கள் என்னிடம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் தாங்கள் என்னுடன் இருப்பதை உணர்த்துங்கள். தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள். ஆகவே தேவையற்ற பயம் எனக்கு தேவையில்லை என்பதையும் உணர்த்துங்கள். தேவைக்கு அதிகமாக இருக்கும் உஷ்ணத்தை ஆகாய மார்க்கமாக நீக்கி என்னுடைய பிங்கள நாடியை பரிசுத்தமாக்குங்கள். ஆர்ப்பரிக்கும் என்னுடைய எண்ண ஓட்டங்களை குறைத்து எண்ணங்கள் அற்ற தியான நிலைக்கு வழிவகுங்கள் அன்னையே. என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். கவனம் நம்முடைய மத்திய நாடியான சுழுமுனை மெல்ல மெல்ல சகசிராரத்தில் உச்சந்தலையில் கவனம் வைப்போம். வலது கை நம்முடைய பவசாகரத்தில் இருக்கட்டும். வயிற்று பகுதியில் நன்கு விரிந்து விரல்களை விரித்து முழுமையாக வயிற்று பகுதியை பறந்து விரிந்து நம்முடைய விரல்களை வைத்துக்கொள்வோம். ஸ்ரீ குருவின் திருமந்திரம். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुमूर्ति पूजामूलं गुरुपदं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा
कृपा இரு கைகளும் மண்ணை நோக்கி இருக்கட்டும். கவனம் சஹஸ்ராரத்தில். எண்ணங்கள் அற்ற நிலையில் ஸ்ரீ மாதாஜியுடைய ஒரு அருள் உரையை கேட்போம். Of the world. It is very heartening to see so many of you assembled here to do the Guru Puja, to worship your Guru in person is regarded as the highest blessing. But in my case, it's a very different combination that I am your mother and your Guru. So you can understand how Sri Ganesha worshipped his mother. You all are created in the same image of Sri Ganesha, who worshipped his mother, and then he became the Adi Guru, the first Guru. He is the primordial essence of mastery. Only the mother can make the child a master. And the motherhood in any Guru, whether male or female, can only make the disciple a Guru. So first, you have to become the prophets and develop that motherhood within yourself. Then you can make others also prophets. Now, to become a Guru, what do we have to do after our realization? Guru word means gravity. Gravity means a person who is grave, who is deep, who is magnetic. Now, as you have learnt in Sahaja Yoga, that realization takes place in complete effortlessness. So normally a Guru tries to make his disciples effortless, which is called as Prayatna Shaithilya, means relax your efforts. Without doing anything, you got your Prayatna Shaithilya, otherwise Kundalini would not have risen. Then the second stage is Vichara Shaithilya, the thoughtless awareness. This also you got it without doing anything. And the third is complete negation of thought, Abhava, and the bliss of peace. So one has to understand that you have to pass them through 3 stages. First, when you get your realization, all these things come spontaneously for that moment. When you raise the Kundalini of others, these things happen to them spontaneously. You too have that power now to raise the Kundalini of people and to establish it in them. But we must understand why it has to be done that way. Why we have to have Vichara Shaithilya. Because when you project any thought, it is artificial. It is not reality. Thought always stands between you and the reality. When you put in an effort, you stand against becoming. For example, if I have to cure you, I just put my hand and finished. No effort. I am that. You get your realization because I am that. I don't put in any effort. I don't think about it. I am that. Just looking at someone, it can be done.
Just putting attention to someone, it can be done. Just with a small desire, it can be done. Because you are that. You can mold it the way you like. You can get an example from gold. Now gold is untarnishable. It does not have to think it is untarnishable. It does not have to put in an effort it is untarnishable. It is. So to be, you don't have to put in any effort. If you have to put in an effort, that means you are not yet that. If you look at the sun, it shines. It doesn't have to put in effort to shine. So to be that, if you have to put in an effort, that means you are not that. You are trying, you are artificial. The flowers are beautiful, so they don't have to beautify themselves. And this is what one has to understand, that innately if you are that, if you have already become, then what is the need to put in any more effort? But when we say these things, you see, then people think you have to be lethargic, that you need not do anything. You become a guru without doing anything. That's why at the very outset I said it goes in stages. So the first stage is of Sri Ganesha. How he surrenders to the Shakti, to the mother. That is the beginning. If one cannot surrender, that doesn't mean you don't do anything. But surrendering means the worship, the respect of the higher, the obedience to the higher, not to argue it out, not to react, acceptance, absorption, like a child absorbs the milk of the mother, without questioning, without reasoning. That's why Christ has said, you have to become like children. But if you are questioning, then you are no more a child. So first is the state which you have to develop, is the childlike state. But child, which is a realized child, which has to have a gravity. If you can develop childhood first, then everything takes proper course. Because maturity cannot take place unless and until you start from the very beginning. And gravity means maturity, not frivolousness. So now the quality of Ganesha, as you know, is that he has viveka, means he has discretion. He has means he is discretion. So try to develop your discretion power, so that Sri Ganesha gives you the wisdom, subuddhi, wisdom. And this is why you have to have a dependence on Sri Ganesh. So at this point, you have to make a negation of efforts. Like whatever are efforts anti-Ganesha or anti-innocence must be negated. So the negation of effort is to be achieved by negating whatever is the effort. Means the effort of negation. So in the beginning you will not be effortless. You will have to put in effort for that. Like Christ has said, thou shalt not have adulterous eyes. So how do you make your eyes innocent? In Sahaja Yoga, we have a method by which we try to distract our eyes from effort that makes it adulterous. Like we try to put our attention, our eyes on the Mother Earth, on the grass, on the trees. So the avoiding
of the effort itself is effort. So those people who have come now recently have to understand also that they have to put in all kinds of efforts to stop the efforts. For example, some people are used to very comfortable life. They may talk of all kind of renunciation. When it comes to comfort, they want to have comfort. Such people should try to get out of the habit of comfort. Sleep on the ground, sleep on the Mother Earth. Some people have an attention which is all the time looking this side, that side, cannot see to one point. So fix your attention. So gradually you will find, you will discipline yourself. So the effort that you put in is very important in the beginning of Sahaja Yoga. Another thing is very common in the West is the harsh tongue, the sarcasm and hurting others is a very subtle way of violence. Or if they are really blunt, they can start with ego expressions also. I. Such people should stop talking completely. Make an effort to stop. Just don't talk. Now watch your mind. Is it trying to talk something sarcastic, nonsensical? So this watching also requires effort. So to sprout the seed is easy, but then one has to put in the effort to look after the little plant. And when it matures, then it's on its own. So the effort should be made to protect yourself against the mind which you have built in through your ego or superego that goes into the wrong direction of effort. But sometimes be very careful. You have to be discreet. And the best way to be safe on discretion is to keep in the center. Never go to any extreme of anything. For example, some people are fond of music, say. So they'll go on after the music part of it. Some people say are fond of poetry. Then they'll go after the poetry only. There is nothing wrong in those things. But whatever you achieve in all these things must be brought back to the collective and must be enjoyed by everyone, and you should also enjoy what others have found. For example, somebody is a very learned man and a dry person. So he has to make an effort to make himself sweet. So try to neutralize your extreme nature by coming in the center. And the best way to say is, I like everything. The way you keep me, I am happy in that state. And to suggest yourself that I am the peace. Suggest, auto-suggestions. I am the satisfaction. I am the dignity. Try to impose these artificialities upon yourself of these virtues and righteousness. And then ask yourself, if I am dignified, how can I do such a thing? Ask yourself. You judge yourself with those. For example, somebody is a miserly person and he says, oh, you must be generous. Then you call him a hypocrite. But supposing the miserly, you see, questions himself, then he is not a hypocrite. So when you put all these artificial so-called values upon yourself, sort of a goal, and then try to achieve that goal through your own effort, then you become that. So automatically you criticize yourself and you don't criticize others. And you know what's wrong with you. Because what's the use of knowing what's wrong with others?
தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய கருணையால் மட்டுமே நாங்கள் அனைவரும் சுயம் குருவாக மாறியிருக்கின்றோம். எங்களுடைய பணிவான நன்றிகளை தங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அன்னையே, மீண்டும் மீண்டும் தங்களை வணங்குகிறோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வழக்கமாக வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வலது கையை நம்முடைய பவசாகரத்தில் வச்சு, தாயே தங்கள் கிருபையால் நானே எனக்கு குரு, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கு முடியுமோ அவங்க சொன்னால் போதும். முடியாமல் வேலையில் இருக்கிறவங்க செய்யணுன்னு அவசியம் இல்லை. நம்ம செய்கிறத பார்த்துட்டு யாராவது வயிற்றில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குற மாதிரி வேண்டாம். சூக்ஷ்மமாக எங்கே முடியுமோ அங்கே பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமாகவும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் தரும் நாளாகவும் இருக்கட்டும். மாலை தியானத்தில் சந்திக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.